அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்ணுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? அரையடி வீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்க மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலே தந்த சிபிமனை பற்றி நீ அறிவாயா? பால் பற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்களிட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேர்களிட்டு கொண்டானே மண்ணு நீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாக்கும் நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய சோழமிக்க சோழர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். சிறப்பினுடைய மாசத்துவன் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்ப புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கனவை கல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற அக்தி ஏற்புடையதே அறநெறியும் ஆகும். இதை அனைவரையுமே அறிவார்களே. உனக்கு என்ன தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தால் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்று எனக்கும் தெரியும். ஆனால் நீ சொல்வது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த இணை சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அவனிடம் இருந்த சிலம்பும் இதோ என்னிடம் உள்ளது. அவன் பரல் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையின் அசிற்குரிய சிலம்பு பரல் முத்துகளால் ஆனது. ஆண்டோர் இருந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடம் இருந்து கைப்பற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்ற சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கனவை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறிழித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் யாரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற கொடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனி என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. நன்றி.